வருகிறார். கட்டுப்படுத்தாமல் குழுகுழு ஏற்காட்டில் போடும் கால்நடைத்துறை அமைச்சர் யாவை வன்மையாக கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு. கால்நடை தாக்கும் கோமாரி நோயை ஆடு மாடு பன்றிகள் எல்லாம் ஜெயலலிதா ஆட்சியில் கொள்ளை நோய் கோமாரி நோயை கட்டுப்படுத்து. கால்நடை தாக்கும் கோமாரி நோயை கட்டுப்படுத்து. கால்நடை துறையை கால்நடை கொள்ளும் கோமாரி நோயை கால்நடை தாக்கும் கோமாரி நோயை. தமிழ்நாட்டில் 32 ஆண்டுகளுக்கு பின்னால் கால்நடைகளை கொண்டு குவிக்கின்ற கொள்ளை நோயான கோமாரி நோய் மிகப்பெரிய பாதிப்பினை தந்து ஆயிரக்கணக்கான மாடுகள் இப்பொழுது செத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதை தடுக்க தவறிய மாநில அரசாங்கத்தை கண்டித்து மறுமலை திமுக கழகத்தின் சார்பில் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைவர் வைகோவின் தலைமை சார்பில் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தருமபுரியில் கோமாரி நோய் தாக்கப்பட்டு மாடுகள் இறந்த போதும், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆந்திரக்ஸ் நோயால் மாடுகள் இறந்த போதும், திருப்பூரிலும் மயிலாடுதுறையிலும் மாடுகள் இருந்தபோது விழித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்ய தவறியிருக்கிறது. 5000 மாடுகளுக்கு ஒரு கால்நடை மருத்துவர் இருக்க வேண்டிய விகிதாச்சாரத்தில் 15000 மாடுகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நோயை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற விளைவில் எளிதாக கட்டுப்படுத்த முடியாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் விரைந்து இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அண்டை மாநிலங்களில் இருந்து கூட மருத்துவர்களை வரவைத்து இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் கிஞ்சிட்டும் கவலைப்படாமல், குறிப்பாக சம்பந்தப்பட்ட கால்நடைத்துறை அமைச்சர் குழுகுழு ஏற்காட்டில் இன்றைக்கு கும்மாளம் போடுகின்ற காட்சிகள் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியும் பார்க்க முடிகிறது. எனவே கால்நடைகளை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் கவலைப்படாமல் தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்காட்டில் முகாமிட்டிருப்பது அளவிற்கு இன்றைக்கு அரசு வர்க்கங்களும் இன்றைக்கு நிர்வாகங்களும் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த பேரிழப்புகளை விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மழை பொய்த்து வானம் பொய்த்திருக்கின்ற வேளையில், விவசாயம் பட்டு போயிருக்கின்ற வேளையில் கால்நடைகள் இறப்பது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே கால்நடைகளை காக்கின்ற விதத்தில் தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் சொன்னதை போன்று மாடுகள் இறந்தால் 25000, ஆடுகள் இறந்தால் 10000, பன்றிகள் இறந்தால் 5000,
இதை அப்புறப்படுத்துவதற்கு 5000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதுதான் மறுமலர்ச்சி திமுகவுடைய முழக்கம். தலைவர் வைகோ அவர்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு டெராமைசின் என்று சொல்லப்படுகின்ற அந்த தடுப்பூசியினை விரைந்து விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கு அதை போட்டு உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரையிலும் கால்நடைகளை காப்பதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை. மாறாக ஏற்காட்டில் கும்மாளம் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இது கடுமையான பின்விளைவுகளை எதிர்காலத்தில் தரும்.